வணக்கம் நண்பர்களே. பட்ஜெட் 2025 பிப்ரவரி 1ஆம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை வாசிச்சாங்க. இதுல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நமக்கு சாதகமா இருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு நமக்கு பாதகமா இருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். பட்ஜெட்ன்றத நம்ம வந்து ஒரு சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னா, பட்ஜெட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிரைட்டீரியா இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஒரு சைடுல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு 3 டிவிஷன் வந்துட்டு இந்த பட்ஜெட்குள்ள இருக்கும். இந்த 3 விஷயங்களை பத்தி நம்ம தெளிவா இருந்தாலே பட்ஜெட்னா என்ன, பட்ஜெட்ல வந்துட்டு எந்தெந்த விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்துட்டு நம்ம ஒரு ஃபேமிலில இருந்து எடுத்துட்டு வந்தாலே ஈஸியா உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு சில மெம்பர்ஸ், அதாவது அப்பா அம்மா தாத்தா பாட்டி பேர குழந்தைகள், இப்படி வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக வாழ்வாங்க. இது போல தாங்க வந்துட்டு இந்தியாவும். இந்தியான்ற கண்ட்ரி, அதாவது இந்தியான்ற குடும்பத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரிகளை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டோட மூத்த உறுப்பினராக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து துறையில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஃபேமிலிஸில் வந்து அவங்களுடைய அதிகாரிகள், அதாவது அவங்களுடைய நிர்ணயிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இன்கம் வந்துட்டு எப்படி வருதுன்றது பார்ப்பாங்க. அந்த இன்கம் வர்றதை வச்சுட்டு எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்ஸை வந்துட்டு பிளான் பண்ணலாம்னு பார்ப்பாங்க. அந்த எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுத்து சேவிங்ஸ் பண்ணலாம், இல்லைனா ப்ரியாரிட்டி கொடுத்து அதுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வந்துட்டு அமௌண்ட்டை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. அதே போல் தான் இந்தியா கண்ட்ரியும் அவங்கவுங்க பட்ஜெட்டில் எந்தெந்த துறைக்கு வந்துட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ் வந்து பிளான் பண்ணணும், அடுத்தது வந்து எந்தெந்த துறையை வந்து ஃபியூச்சரில் நம்ம ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பிளான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஒரு குடும்பத்தில் வந்து இன்கம் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, சேலரியில் வரலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்களுடைய ஏதாவது கடை வச்சிருந்தாங்களோ அதோட ப்ராஃபிட்டில் வரலாம், இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் மூலியமாக வரலாம். இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்களில் வரும். இதே மாதிரி தான் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் எந்தெந்த வழியில் வரும்னா, டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், ப்ராஃபிட் டேக்ஸ், இந்த மாதிரி டேக்ஸஸ் மூலியமாக வந்துட்டு அவங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் கம்பெனிஸ் ஆகட்டும், இருக்கிற எல்ஐசி ஆகட்டும், இல்லை கவர்மெண்ட் பேக்ஸ், அவங்களுடைய ப்ராஃபிட்டில் இந்த ஷேரிங்ஸ் வந்துட்டு வரும். இந்த மாதிரி வருமானங்களை வந்துட்டு கவர்மெண்ட் மக்களுக்காக வந்துட்டு நிறைய வேலைகள் வந்து, அதாவது ரயில்வே ட்ராக்ஸ் ரிப்பேர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை பிரிட்ஜஸ் கட்டுறதாகட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு பெனிஃபிட்டாக எது இதில் இருக்குமோ அதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அதை வந்து அந்த இன்கம் வந்துட்டு அவங்க எக்ஸ்பென்சிவாக கொண்டு போவாங்க. மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு சால்வ் பண்ணுறது அவங்க வந்து இந்த இன்கம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் ஃபியூச்சரில் வந்துட்டு என்ன தேவை இருக்கும் அப்படின்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட்டில் வந்து கொஞ்சம் நிதிகளை வந்து ஒதுக்கி அதுக்கு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட். இப்போ ஓரளவு உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட்னா என்ன, எதுக்காக வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறாங்க, எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாசிச்சாங்களா, நம்ம வந்துட்டு எந்த பொருளோட விலை கம்மியாகும், எந்த பொருளோட விலை அதிகமாகும், எதை வாங்கலாம் எதை வாங்கக்கூடாது அப்படின்றத பிளான் பண்ணுறதுக்காகவே இந்த பட்ஜெட்டை வந்துட்டு ரொம்பவே மும்முரமாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போவும் அதே மாதிரி காலகட்டத்தில் தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் இன்னொரு அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுடைய டேக்ஸ் எக்ஸம்ஷன் தான் வந்துட்டு இந்த இடம் ரொம்பவே ஃபோக்கஸிங்காக இருக்குது எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா நம்ம வாங்குற சேலரிக்கு இவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு, அந்த டேக்ஸ் ரிடக்ஷனில் ஏதாவது வந்துட்டு நமக்கு சலுகைகள் வருமா அப்படின்றது தான் எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களும் வந்துட்டு என்ன பட்ஜெட்லான நமக்கு என்ன பிரயோஜனம், அதே போல் கார்பரேட் நிறுவனங்களாகட்டும், இல்லை வேற ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு பட்ஜெட்னால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் வந்துட்டு அதை ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட்ஜெட் அறிவிச்சிட்டாங்க, என்ன அறிவிச்சிருக்காங்க, அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்ப்போம். இதனால வந்துட்டு பாதக சாதகங்கள் வந்துட்டு இனிமே போக போக தான் நமக்கு வந்துட்டு அப்டேட் ஆகும். இப்போதைக்கு பட்ஜெட்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இந்த பட்ஜெட்டுடைய சிறப்பம்சமா எல்லாராலையும் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் பீப்புளுடைய, அதாவது மெயினாக மிடில் கிளாஸ் பீப்புளால் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிடக்ஷன் தான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs வரைக்கும் வந்துட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 12 lakhs வரைக்கும், அதாவது அதோட உச்சவரம்பை வந்து 12 lakhs வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கால்குலேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபேட்டோட சேர்த்து 12,75,000, அதாவது 12.75 வரைக்கும் யார் சேலரி வாங்கினாலும் அவங்க வந்துட்டு டேக்ஸ்ன்றது பே பண்ண வேணாம். ஏன்னா ரிபேட்டோடைய ஸ்டாண்டர்ட் டேக்ஸ் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா 60,000 இப்போ 75,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால 12.75 வரைக்கும் வாங்குறவங்க யாருமே வந்துட்டு கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த நியூ ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 to 4 lakhsக்கு வரி இல்லை, அதுக்கப்புறம் 4 to 8 lakhsக்கு வந்து 5%, 8 to 12 lakhsக்கு 10%, 12 to 16 lakhsக்கு 15%, அண்ட் 16 to 20 lakhsக்கு 20%, 20 to 24 lakhs வரைக்கும் 25%, 25 lakhsலேருந்து 30% எவ்வளோ வாங்கினாலும் 30% அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னடா வந்துட்டு 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை, ஆனால் இந்த ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் 5%, 10%, 15%லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்லாப் இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன பிரச்சனை? ஏன்னா இப்போ வந்து இதை பார்க்கறதுக்கு நமக்கு வந்து டேக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களா, என்ன கன்ஃபியூஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் சொன்ன அந்த ரிபேட் வந்து பார்த்தீங்கன்னா 75,000 ஸ்டாண்டர்ட் ஆகியிருக்காங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ 12 lakhs வாங்குறவங்களுக்கு 75,000 வச்சுக்கோங்க, 12.75. சப்போஸ் இப்போ நீங்கள் வந்துட்டு 12.75 வரைக்கும் தான் வாங்குறீங்க, உங்கள் சேலரி ஆனுவல் இன்கம் இருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். இந்த கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா 12.76, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஆனுவல் இன்கமாக
12,76,000 நீங்க வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா, நீங்க அப்ப இந்த ஸ்லாப் படி டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அதாவது 4 லேக்ஸ் வரைக்கும் நோ டாக்ஸ், 4 லேக்ஸ்க்கு மேல 5% அந்த மாரி. இப்ப உங்களுக்கு வந்துட்டு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். இது ஆஸ் பெர் நார்ம்ஸ் வந்து இப்ப 12 லேக்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வந்துட்டு யாருக்கும் டாக்ஸ் கிடையாது. இப்போ நமக்கு வந்து 12 லேக்ஸ் வரைக்கும் இல்லன்றது ஒரு பெரிய ரிலீஃபா தான் இருக்கு. கண்டிப்பா இது வந்து மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கும் இல்லனா அந்த ரேஞ்ச்ல வந்து சேலரி வாங்குற எல்லாருக்குமே வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அடுத்த இம்பார்ட்டன்டான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2 வீடு வச்சிருக்கவங்க வாடகை விட்டுறாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நார்மலா 2.5 லேக்ஸ் வரைக்கும் வாடகை வாங்கினாங்கன்னா அவங்க வந்து டிடிஎஸ் அப்படின்ட்டு டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணணும். ஆனா, இப்ப வந்து அதோடைய உச்சவரம்பு வந்து பார்த்தீங்கன்னா 6 லேக் வரைக்கும் வைத்திருக்காங்க. இதனால வந்துட்டு நீங்க 50,000 வரைக்கும் நீங்க வாடகை வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிடையாது. கண்டிப்பா இந்த ஒரு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இதுவரைக்கும் வீடு வாடகைக்கு விட்டிருந்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் பே பண்ணுமே அதுவே ஒரு பெரிய டென்ஷனா இருந்திருக்கும். ஆனா இப்போ வந்து இந்த இதை இன்க்ரீஸ் பண்ணனால அவங்களும் வந்துட்டு ஒரு பெரிய ரிலீஃபா வந்துட்டு ஃபீல் பண்றாங்க. நெக்ஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீல் இந்தியா திட்டம். அதாவது இந்த ஹீல் இந்தியான்றது என்ன நத்திங் பட் இது வந்துட்டு மெடிக்கல் துறையை வந்து சேர்ந்ததுங்க. ஆக்சுவலா இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறையை இன்க்ரீஸ் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க வந்து எங்களுக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நீங்க வந்து இங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுல உங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துட்டு இருக்காது, உங்களுக்கு அதுக்கான செலவுகளும் வந்துட்டு இந்த அளவு தான் இருக்கும், இதனால நீங்க பெனிஃபிட் அடையலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட கண்ட்ரியை வந்துட்டு ப்ரோமோட் பண்ணுவாங்க. அதே போல ஒரு திட்டம் தான் இப்போ ஹீல் இந்தியான்னு அப்படின்ட்டு இந்தியா வந்து அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஊழியர்கள், அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, இப்போ நிறைய டெலிவரி கம்பெனிஸ் வந்துடுச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு வந்துட்டு அவங்க அமௌண்ட் வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த கம்பெனிஸ்ல. இப்போ வந்துட்டு இலவசமாகவே அவங்களுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ல வந்திருக்கு. இதுல வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டு வச்சு நீங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது இன்சூரன்ஸ் முழுக்க இலவசம் அப்படின்றது தான் அங்கே ஒரு பெரிய ஒரு ஹைலைட். நெக்ஸ்ட் இன்னொரு திட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழுவெல்லாம் நிறைய இருக்குல்ல, அந்த குழுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அது மூலியமா அவங்க வந்து கடன் வாங்குறதோ இல்லைன்னா கடன் செலுத்துறதோ எல்லாமே வந்துட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல திட்டமா பார்க்கப்படுது. ஒன்ஸ் கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் இன்டெப்தா வந்துட்டு அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது 200 கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து மொத்தமாக சேர்த்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவுற மருந்துகளில் 36 மருந்துகளுக்கு இறக்குமதி வரியை வந்துட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்லதாக பார்க்கப்பட்டாலும் இன்னொரு சைடில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இதில் கேன்சர் இன்ஸ்டியூட் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ பேஷண்ட்டும் எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கன்றதை நீங்கள் வந்துட்டு மனசில் வச்சுக்கணும். என்ன தான் பட்ஜெட்டில் வந்துட்டு இதுக்கு பிளான் பண்ணி இதுக்கு வந்துட்டு இன்ஸ்டியூட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு மெடிசனுக்கு வந்துட்டு ஒரு 36 மெடிசன் இம்பார்ட்டன்ட் மெடிசன்ஸ்க்கு வந்துட்டு இறக்குமதியை தள்ளுபடி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்துட்டு நல்லதாக பார்க்கப்பட்டாலும் மக்களில் நம்ம வந்து நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட்டாக ஆகிட்டு அப்படின்றது இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் வந்துட்டு எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறது எப்படி அதுக்கான வழிமுறைகளை முதல்ல உணவுல இருந்தே ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ நம்ம வந்துட்டு மருந்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை மாறி இருக்குன்றது ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. தோல் உற்பத்தி பண்ற துறைகளில் வந்து பாத்தீங்கன்னா 22 லட்சம் வேலைவாய்ப்புகள் வந்துட்டு புதுசா உருவாகும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் வந்துட்டு நிறைய பேர் வாங்கியிருப்போம். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு தான் அவங்களுடைய ஃபர்தரா அவங்களுடைய படிப்பை வந்துட்டு தொடர்ற மாதிரி நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு டிடிஎஸ் அமௌண்ட்னு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் டிடிஎஸ் அமௌண்ட் இல்லாமல் உங்களுடைய எஜுகேஷன் லோனை வந்துட்டு நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீனியர் சிட்டிசனுடைய அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேவிங்ஸில் 1 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு வரி விதிப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருந்தது. இப்போ வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி 1 லேக் வரைக்கும் வந்துட்டு நோ டாக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டை வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வந்துட்டு இவங்க தயாரிச்சிருக்காத அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் முன்னேற்றம், விவசாயம், வறுமை ஒழிப்பு, உணவு உத்தரவாதம் இந்த மாதிரி ஒரு 10 அம்சங்களை கொண்டு தான் வந்துட்டு பிளான், அதாவது அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இந்த பட்ஜெட்டை வந்துட்டு ரெடி பண்ணிக்கிறதா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு சைடா வந்துட்டு நல்ல விஷயமாவே தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்த பட்ஜெட்ல வந்துட்டு கண்டிப்பா நெகட்டிவ்ஸ் அதிகமா இருந்த மாதிரி நமக்கு தோணும். இப்போ என்னடா பாசிட்டிவாவே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா வந்து நெகட்டிவ் சைடும் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா இவங்க வந்துட்டு பீகாருக்கு நிறைய வந்து சலுகைகளை அள்ளி கொடுத்துருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து எதிர்க்கட்சிகள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அரசாங்கம் வந்து அமைச்சதுக்கு காரணமே என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரோடைய ஆதரவும் அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு தேச கட்சியோட ஆதரவும் சேர்ந்து தான் வந்துட்டு இவங்க வந்து இந்த தடவை ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கு வந்துட்டு பிரதிபலனாக தான் இவங்க வந்து பீகாருக்கு இப்போ வந்துட்டு நல்லா அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் பீகாரில் வந்துட்டு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனையும் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் இவங்க வந்து பாலிடிக்ஸாக அந்த இது அமௌண்ட் வந்துட்டு அங்கே அள்ளி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து கிள்ளி கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி என்ன பீகாருக்கு வந்துட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்துட்டு புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் இருக்காங்க. அதாவது பாட்னா விமான நிலையத்தை வந்துட்டு இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னாவுடைய ஐஐடிக்கு வந்துட்டு உள்கட்டமைப்பை வந்து மேம்படுத்தப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை நிறுவனம் வந்துட்டு பீகார்ல வந்துட்டு அமைக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லோட்டஸ் சீட்ஸ்ன்றது ரொம்ப ஃபெமிலியரானது. அதனால லோட்டஸ் சீட்ஸோட உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக வந்துட்டு புதிய வாரியமே வந்துட்டு அங்க அமைப்போம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க விவசாயத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய சிறப்பு திட்டங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால மெயினா வந்துட்டு எதிர்க்கட்சிகள் சொல்றது என்னன்னா பீகாரை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பட்ஜெட் இருந்தது. நெக்ஸ்ட் பீகாருக்கு அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியை பேஸ் பண்ணி, ஏன்னா டெல்லி எலெக்ஷனும் இப்போ வரப்போகுது. அதனால ரெண்டு ஸ்டேட்டையும் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்துட்டு இந்த பட்ஜெட்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டுகள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக விவசாயிகள் மீனவர்கள் இவங்களுக்கான வந்து ஒரு சிறப்பு திட்டமாக அதுக்காக அவங்க லோன் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு திட்டம் இருந்தது. இந்த ஸ்கீம் மூலியமா இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் 3 lakhs வரைக்கும் வந்துட்டு கடன் வாங்கலாம். ஆனால் இப்போ வந்து அதோடைய அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திருக்காங்க. 5 lakhs வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.7 கோடி விவசாயிகளுக்கு வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெறும் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் மட்டும்தானா அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். இது வந்து இந்த பண்ணைகள், ஃபார்ம்ஸ், அதாவது சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் வந்துட்டு இது வந்துட்டு பொருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 lakhs வந்து மணி ரொட்டேஷன் இருக்குது. கடன் வாங்கி நம்ம பண்ணிட்டு இருந்தது போக இப்போ வந்து 5 lakhs போது அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் தெரியும். ஏன்னா வந்துட்டு திடீர்னு வந்து நமக்கு யார்கிட்டையும் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை கொடுக்குது அப்படின்னும் போது அவங்களும் இதை வந்துட்டு பாராட்ட தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலியமா நல்ல ஹை குவாலிட்டி டாய்ஸை வந்து செய்யறதுக்கு வந்துட்டு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரிக்கு தனி கவனமே செலுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி லெதர் இண்டஸ்ட்ரீஸை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்ப்ரூவ் பண்ணுற பிளான்னால என்ன ஆகும்னா 22 lakhs பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டேர்ன் ஓவரே வந்து பார்த்தீங்கன்னா 4 lakhs crore வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு 1.1 lakh crore வந்துட்டு எக்ஸ்போர்ட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் லெதர் ஓரியன்டாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்துட்டு நல்லாவே ஒரு பெனிஃபிட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறு தொழில் முனைவோர் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. சரிங்களா, சின்ன சின்ன தொழிலெலாம் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுக்கு வந்து கடன் உதவி வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த பட்ஜெட்டில் நல்லாவே ஸ்கீம்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து நீங்கள் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வந்து இப்போ ரொம்பவே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி வழிவகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுனாலும் சரி அதை வந்துட்டு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கான வழியும் வந்துட்டு இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால எதுக்காக இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸில் இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனி டீப்சீக் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்து தான் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். ஸ்டார்ட் அப் கம்பெனியாக வந்துட்டு இப்போ எந்த அளவு வந்துட்டு அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு தாக்கம் இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் அதுக்காக நம்ம வந்துட்டு பட்ஜெட்டில் ஒதுக்கி அவங்களுக்கு வந்துட்டு லோன் ஸ்கீம் கொடுத்தோன்னா அவங்களும் வந்துட்டு மேலே வருவாங்க, நம்மளும் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் தெரியும் அப்படின்றதுக்காக தான் பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பட்ஜெட் வந்துட்டு ரொம்பவே பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரிக்கு வந்துட்டு வரி விதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால வந்துட்டு கண்டிப்பாக ஈவி வண்டிகள்லாம் இருக்குல்ல, ஈவி வெஹிக்கல்ஸ்லாம் கார் ஆகட்டும் இல்லைனா பைக் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ரேட் குறையிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் பேட்டரி தான் வச்சு மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து இப்போ வரி விதிப்பே இல்லை அப்படின்னும் போது அந்த வெஹிக்கிளை ரெடி பண்ணுறதுக்கான மேஜர் ப்ரொடக்ஷன் அமௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு இனிமேல் கொஞ்சம் கம்மியாக வந்து வண்டிகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்காங்க. விவசாயிகள் இம்ப்ரூவ் பண்ணால் சிம்பிள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சேல்ஸ் பண்ணணும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய வருமானம் பெருகும், அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்துட்டு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த தரகர்கள் இருக்கனால விவசாயிகளுடைய வருமானம்ன்றது கம்மியாக தான் இருக்குது. தரகர்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகிறாங்க, ஆனால் விவசாயிகள் வந்துட்டு வறுமையில் போயிட்டே இருக்காங்க. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்றதுனால கவர்மெண்ட்டே வந்து டைரெக்டாக விவசாயிகிட்ட வாங்கலாமா அப்படின்ற ஒரு பிளானும் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இதை வந்துட்டு இந்த அளவு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு அவங்களுடைய தொழிலை விட்டுட்டு நகரங்களுக்கு வந்து வேற தொழிலை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் வருமானம் இல்லை, அதில் வந்து வருமானம் கம்மியாக இருக்குது, அவங்களுடைய செலவுகளை வந்து சமாளிக்க முடியாத அளவு இருக்குது, கடன்கள் அதிகமாக இருக்குது, இப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கனால அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து விவசாயிகள் வந்துட்டு நிறைய ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அதை எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணும்னா இதுக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தாகணும் அப்படின்றனால இந்த இதை வந்து எடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு டெல்லி எலெக்ஷனுக்காக இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டாகவும் இருக்குது. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு டைரெக்டாக அவங்கள்ட்டே வாங்குற மாதிரி ஆப்ஷன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு விவசாயிகளுக்கு இது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும்ன்றது மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக இவங்க வந்து திட்டத்தை அது என்ன பேர் அப்படி வச்சிருக்காங்கன்னா பிரதமருடைய தன் கிருஷி அப்படின்ற திட்டம் தான், அந்த பேர் தான் வந்துட்டு இந்த திட்டத்துக்கு வச்சிருக்காங்க. இது மூலியமா தான் அவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுப்பாங்க. சர்வே எடுத்துட்டு எந்தெந்த மாவட்டங்களில் வந்துட்டு என்னென்ன விவசாயிகள் வந்து அதாவது நல்லா விவசாயம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அந்தந்த மாவட்டத்தில் விவசாயம் கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 100 மாவட்டங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த செலக்ட் பண்ணி அந்த மாவட்டங்களில் என்னென்ன growth இதுக்கு முன்னாடி இருந்தது, அதாவது என்னென்ன விளைச்சல் இருந்தது அப்படின்றத கனெக்ட் பண்ணிட்டு
அதை வந்து திருப்பி கொண்டு வரதுக்கு சலுகைகள் கொடுப்பாங்க, அதை வந்து பண்ணுறதுக்கு ஊக்குவிப்பாங்க, அதுக்கு பணங்கள் கடன் உதவியாக கொடுப்பாங்க, நிறைய விஷயங்களை வந்துட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் நாங்களும் வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு வருவாங்க அப்படின்றது தான் இவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு வந்துட்டு கண்டிப்பாக 100% கொடுத்துடணும். இதை வந்துட்டு 2028க்குள்ளே இவங்க முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஐஐடியை வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் மருத்துவ படிப்புகளுடைய சீட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது மெடிக்கல் காலேஜஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து நிறைய திட்டங்களை வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ரொம்பவே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா நம்ம வந்து இன்னும் அந்த இதில் வந்து ஸ்டார்ட் அப்பே பண்ணல. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்காகவும் அதுக்கான மையங்கள் எஜுகேஷன் மையங்களை வந்துட்டு உருவாக்குறதுக்காகவும் இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 crores வந்துட்டு தனியாகவே ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலின பெண்கள் எஸ்சி எஸ்டியில் இருக்கிற பெண்கள் வந்துட்டு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு 2 கோடி வரைக்கும் கடன் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மின்சாரத்துறைக்கு, அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ஓரியன்டாக அவங்களுக்கு வந்துட்டு லெசன்ஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மெயினாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ள எல்லா மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள், அதாவது கேன்சர் இன்ஸ்டிடியூட் வந்து அமைச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே போல லித்தியம் பேட்டரியை வந்துட்டு இங்கே மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு நிறைய லோன்ஸும் நிறைய ஸ்கீம்ஸும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனுக்கான பேட்டரிஸும் வந்துட்டு அடங்குங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸோட ரேட்டும் குறையலாம் அப்படின்றத நீங்க வந்துட்டு நம்பலாம். இன்சூரன்ஸ் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 74% அந்நிய முதலீடு வந்துட்டு அனுமதிச்சிருந்தாங்க. இப்போ வந்து 100% அனுமதிச்சிருக்காங்க. இதனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அவங்க அங்கே வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இந்தியாலையும் வந்துட்டு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் வந்து எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னதான் இப்போ வந்து நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்த்தாலும் இதில் வந்துட்டு ஏழை மக்கள் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். அதே போல் தமிழ்நாடு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த அளவு இல்லை. அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இப்போ வந்து நிறைய பீகாரில் தான் இருக்குது. ஏன்னா அது வந்து அதனால தான் எதிர்க்கட்சிகள் வந்துட்டு குற்றம் சாட்டுறாங்க பீகாரை பொறுத்து. அதாவது இப்போ வர எலெக்ஷனுக்காக பீகாரில் வந்து இந்த அளவு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெல்லியில் இருக்கிற எலெக்ஷனுக்காக வந்து இவங்க மிடில் கிளாஸ் பீப்புளை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஏழை மக்கள் வந்துட்டு இன்னும் ஒரு வரிசை, அதாவது அவங்க வந்து யூஸ் பண்ணுற விஷயங்கள் இப்போ ஒரு 12 லட்சம் வந்துட்டு ஆனுவல் இன்கம் வாங்குறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஏழையாக இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ மந்த்லி 1 lakh மேலே சேலரி வாங்குறவங்க எப்படி வந்துட்டு ஏழையாக இருக்க முடியும்? ஏழை மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி இந்த பட்ஜெட் வந்து இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேள்விக்குறி தான். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே போல் நம்ம தமிழ்நாடு வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஏதாவது ஸ்கீம்ஸோ இல்லைனா வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கா, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கா? என்னதான் வந்துட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்ம மாற்றட்டிட்டாலும் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலன்றது ரொம்பவே மனவேதனையாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஸ்கீம்ஸும் இல்லையா, தமிழ்நாட்டில் எந்த ஒரு செலவுகளும் இல்லையா, மக்கள் இல்லையா அப்படின்றது நமக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸையும் ஒரே மாதிரி பார்க்கணுன்றது நம்மளுடைய கருத்து. அவங்க வந்து நமக்கு பிடிக்காத ஸ்டேட், இவங்க வந்து பிடிச்ச ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் இந்த பட்ஜெட் இதை வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு எது பெனிஃபிட்டாக இல்லை, இந்த பட்ஜெட்டில் இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்ன்றது உங்களுடைய தாட்ஸை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.